செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அது பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் எ ஃப்ளார் கைனசியம் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவியூல் அதையும் பார்க்க போகிறோம். ஃப்ளாருடைய உள்ள இருக்க ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய மேல் ரிப்ரடக்டிவ் பார்ட்டை ஸ்டேமன் சொல்கிறோம். ஸ்டேமன் எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் ஆண்ட்ரிசியம் சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஃப்ளாரில் இருக்க ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் பிஸ்டல். பிஸ்டலுக்கு இன்னொரு பேர் வந்து கார்பெல். இந்த பிஸ்டல் ஒன்றுக்கு மேற்பட்டதாகவும் இருக்கலாம். இந்த பிஸ்டல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கைனீசியம் சொல்கிறோம். ஒரு ஃப்ளாருடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா அதில் பிஸ்டல், மெகாஸ்போரோஃபில், கார்பெல், பிஸ்டல் இது எல்லாமே கைனீசியம் எல்லாத்தையும் ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கைனீசியம் சொல்கிறோம். ஒரு ஃப்ளாருடைய நடுவில் தான் வந்து இந்த கைனீசியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் இருக்குது. இதில் வந்து கார்பெல் இருக்குது. இது மேலே இருக்க பகுதி வந்து ஸ்டிக்மா, நடுவில் இருக்கிறது ஸ்டைல், கீழே இருக்க பல்ஜிடாக இருக்க பகுதி வந்து ஓவரி. ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி மூணுத்தையும் சேர்த்து தான் என்ன சொல்கிறோம்? பிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது கார்பெல் சொல்கிறோம். இந்த ஓவரிக்குள்ளே என்ன இருக்குது? ஓவியூல்ஸ் இருக்கும். அங்கே தான் ரீப்ரொடக்ஷன் நடந்து ரீப்ரொடக்ஷன் வந்து சீடாக ஃபார்ம் ஆகுது. இந்த கைனீசியம்ங்கிறது நிறைய டைப்ஸில் இருக்குது. மோனோ கார்பலரி, பை கார்பலரி, மல்டி கார்பலரி. இப்போ கார்பெல் அப்படின்னா பிஸ்டல் அப்படின்னு சொன்னோம். எந்த ஒரு கைனீசியத்தில் ஒரே ஒரு பிஸ்டல் இருக்கும் அது மோனோ கார்பலரி. 2 பிஸ்டல் இருந்தால் பை கார்பலரி. மோர் தென் 2 இருந்துச்சுன்னா மல்டி கார்பலரி. இந்த மல்டி கார்பலரியை மேலும் சிங்க் கார்பஸ், அப்போ கார்பஸ் ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகே, இந்த சிங்க் கார்பஸ்ங்கிறதுல பிஸ்டல்ஸ் எல்லாமே ஒன்றா ஃபியூஸ் ஆகிருக்கும், ஃபியூஸ்டு டுகெதராக இருக்கும், ஓவரிஸ் ஃபியூஸ்டாக இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம வந்து சிங்க் கார்பஸ் டைப்புன்னு சொல்லலாம். இது பிஸ்டல் எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவரிஸும் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ வந்து அதை அப்போ கார்பஸ் சொல்கிறோம். இப்போ சிங்க் கார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் பிளான்ட் வந்து ஹைபிஸ்கஸ் எடுத்துக்கலாம். அப்போ கார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஓலியண்டர் எடுத்துக்கலாம். ஓலியண்டர் ஃப்ளாரில் வந்து இப்படி தான் அப்போ கார்பஸ் மாதிரி தான் பிஸ்டல் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இதே சிங்க் கார்பஸில் ஹைபிஸ்கஸ் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், அது சிங்க் கார்பஸில் வருது. அதில் பிஸ்டல்ஸ் வந்து ஃபியூஸ்டு டுகெதராக இருக்கும். அடுத்து பிஸ்டல் அப்படின்னா என்ன? ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்னு பார்த்துரும். அதில் 3 பார்ட்ஸ் இருக்குது: ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. ஸ்டிக்மா வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், ஏன்னா அதுதான் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் ஆஃப் போலன் கிரெயின். இப்போ அந்த போலன் கிரெயினை நிறுத்தி வைக்கிறதுக்காக அது ஸ்டிக்மா வந்து ஸ்டிக்கியாக இருக்குது. அடுத்து ஸ்டைல், அது வந்து எலாங்கேட்டட் ஸ்லெண்டர் பார்ட் பெனித் த ஸ்டிக்மா. ஸ்டிக்மா கீழே நீண்ட ஒரு எலாங்கேட்டட் பார்ட் தான் வந்து ஸ்டைல். ஸ்டைல் என்ன நடக்கும்? போலன் டியூப்ஸ் உள்ளே வந்து ஃபார்ம் ஆகி போகும், உள் பக்கமாக போகும். நம்ம போலன் கிரெயின் வந்து அங்கே உட்காந்த பிறகு போலன் டியூப் ஃபார்ம் ஆகும்னு ஏற்கனவே பார்த்தோம். அது வழியாக தான் நியூக்ளியஸ், மேல் கேமெட் நியூக்ளியஸ் வந்து அது வழியாக கீழே இறங்கி போய் ஓவரியில் ஃபர்டிலைசேஷன் பண்ணுது. ஸோ அந்த ஸ்டைல் தான் அந்த ஹேலோவை பார்த்தா வழியாக இருக்குது. ஸ்டைல் சிலதில் ஹேலோவாகவும் இருக்கும், சிலதில் சாலிடாகவும் இருக்கும். ஆனால் போலன் டியூப் அங்கே ஃபார்ம் ஆகிடும் ஃபர்டிலைசேஷனுக்காக. அடுத்து ஓவரி. ஓவரிங்கிறது பேசல் பல்ஜ்டு பார்ட் ஆஃப் த பிஸ்டில். கீழே இருக்க ஒரு பல்ஜிடாக இருக்கும். ஓவரிஸ் வந்து நிறைய எண்ணிக்கையில் இருக்கும், 2, 3, 4, 5, 6 அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட்லையும் ஓவரிஸ் வந்து டிஃபர் ஆகும். ஃபர்டிலைசேஷன் பிறகு இந்த ஓவரிஸ் பகுதி தான் வந்து சீடாக ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு பீ பிளான்ட் எடுத்துக்கிறோம், அதை எடுத்து நம்ம கட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்சைட் த ஓவரி என்ன இருக்குன்னா ஓவேரியன் கேவிட்டி, ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸை தான் ஓவேரியன் கேவிட்டி சொல்கிறோம். அது அதர்வைஸ் நம்ம வந்து லொக்யூல் சொல்லலாம். லொக்யூல்னா என்னது? ஓவரியை அப்படி வெட்டும்போது, கிடைமட்டமாக அப்படியே லேட்டரலாக வெட்டும்போது ஓவேரியன் கேவிட்டி இருக்கும், எம்டி ஸ்பேஸ். ஓகே, அதுக்கு நடு பகுதியில் என்ன இருக்கும்? குஷன் லைக் டிஷ்யூஸ் இருக்கும், அது பிளாசண்டா. குஷன் லைக் டிஷ்யூஸ் கால்டு பிளாசண்டா. அது லொக்கேட் ஆகிருக்கும் உள்ள இன்சைட் த ஓவரியன் கேவிட்டிக்குள்ள இந்த டிஷ்யூஸ், குஷன் மாதிரி இருக்க அந்த டிஷ்யூஸ் இருக்கும், பிளாசண்டா இருக்கும். இந்த பிளாசண்டாவில் ஒட்டின மாதிரி இருக்கிறது ஓவியூல்ஸ். பிளாசண்டாவில் ஓவியூல்ஸ் ஒட்டி இருக்கும். மெகாஸ்பொராஞ்சியம் சொல்கிற ஓவியூல்ஸ் வந்து இந்த பிளாசண்டாவில் ஒட்டின மாதிரி இருக்கும். இந்த ஓவரியில் பார்த்தோன்னா செப்டம்ஸ், செக்மெண்ட்ஸ், பிளவுகள் இருக்கும். சில ஃப்ளார்ஸில் ஓவரியில் இது போல் செப்டம்ஸ் இருக்கும். இந்த பிளாசண்டா வந்து கார்னரில் செட் ஆகிருக்கும். அதாவது ஒரு சில பிளான்ட்டில் செப்டம் இருக்கும், செப்டம் இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கும். செப்டம் இல்லை, பிளவு இல்லைன்னா பிளாசண்டா வந்து கார்னரில் சுற்றி அந்த என்ன சொல்கிறது, அந்த வாலில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டொமேட்டோ எடுத்து அப்படி குறுக்கால கட் பண்ணி பார்த்தோன்னா கேப்ஸ் அப்படியே அந்த ஷேப் இருக்கும். அந்த கேப்ஸ் வந்து ஓவேரியன் கேவிட்டி சொல்கிற லொக்யூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த எம்டி ஸ்பேஸை தான் வந்து ஓவேரியன் கேவிட்டின்னு சொல்கிற லொக்யூல்ஸ். இப்போ டொமேட்டோ எடுத்து பார்க்குறோம், அந்த ஓவேரியன் கேவிட்டியில் பிளாசண்டா இருக்கும். அந்த பிளாசண்டாவில் தான் வந்து சீட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும், ஓவியூல்ஸ் ஒட்டிகிட்ருக்கும். இதே ஒரு கேப்சிகம் எடுத்துக்கிறோம், அதை கட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் செப்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த செப்டம்ஸ் இருக்கும்போது அங்கே எங்கே இருக்கும்? பிளாசண்டா கார்னரில் அப்படியே சுற்றி அந்த பார்டரில் இருக்கும். ஸோ அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த எம்டி ஸ்பேஸை ஓவேரியன் கேவிட்டி, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? லொக்யூல் சொல்கிறோம். லொக்யூல்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்குமே டிஃபர் ஆகும். 4 செப்டம் இருக்கலாம், இல்லை 3 செப்டம் இருக்கலாம், அது போல் டிஃபர் ஆகும். இந்த நம்பர் ஆஃப் ஓவியூல்ஸ் வந்து டிஃபர் ஆகும், பிளான்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும். இந்த வீட், பேடி, மேங்கோ இதெல்லாம் வந்து ஒரே ஒன்று தான் இருக்கும். மேங்கோ வெட்டி பார்த்தோன்னா ஒரே ஒரு சீட் இருக்கும். ஒரே ஒரு ஓவியூலேருந்து வந்த சீட் தான் மேங்கோ, அதனால் ஒரே ஒரு கொட்டை தான் இருக்கும். பப்பாயெல்லாம் நிறையா இருக்கும். பப்பாயா, வாட்டர்மெலன், ஆர்கிட்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய விதைகள் இருக்கும். இந்த சீட்ஸ்லாம் எங்கே இருந்து வந்து ஓவியூல்ஸ்லேருந்து தான் வந்தது. ஸோ நிறைய ஓவியூல்ஸ் வந்து பப்பாயாவில் இருக்கும், வாட்டர்மெலனில் இருக்கும். ஸோ டிஃபர் ஆகுது, பிளான்ட்டை பொறுத்து பிளான்ட்டை டிஃபர் ஆகும். அடுத்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவியூல் எடுத்துப்போமே, மெகாஸ்பொராஞ்சியம் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாட் இஸ் ஓவியூல்? ஓவியூல் இஸ் ஆல்சோ கால்டு மெகாஸ்பொராஞ்சியம் இல்லையா? மைக்ரோஸ்பொராஞ்சியம்னா மேல் கேமெட்ஸ், மெகாஸ்பொராஞ்சியம்னா ஃபீமேல் பார்ட், ஃபீமேல் கேமெட்ஸ். மெகாஸ்பொராஞ்சியம்னாலும் ஓவியூல்னாலும் ஒன்று தான். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து ஆஞ்சியோஸ்பம்ஸ் இதில் இருக்க ஓவியூல் டைப் வந்து அனாட்ரோஃபஸ் ஓவியூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓவியூல் வந்து அப்படி கவுந்த மாதிரி இருக்கும், அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும், வளைஞ்சு கவுந்த மாதிரி இருக்கும். அதை தான் வந்து அனாட்ரோஃபஸ் ஓவியூல் சொல்கிறோம். ஆஞ்சியோஸ்பம்ஸில் பெரும்பாலும் அனாட்ரோஃபஸ் ஓவியூல் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு.
அந்த ஓவரியை அப்படி கிராஸ் செக்ஷன் பண்ணும்போது ஓவியூல் ப்ரெசென்ட் இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு இமேஜ் கிடைக்கும், நமக்கு ஒரு வியூ கிடைக்கும். இதை நீள்வாக்கில் வெட்டும்போது வேற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நம்ம என்சிஆர்டி புக்கில் வந்து பிக்சர் இருக்கும், அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஒரு ஓவியலுடைய ஸ்ட்ரக்சர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் மெகாஸ்பொராஞ்சியம் ஆர் அண்ட் ஓவியூல் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். பிக்சரை நல்லா ஞாபகம் வச்சுட்டாலே நம்மளால் பார்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஸ்டோரிஸ் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். ஒரே ஒரு ஓவியல் எடுத்துப்போம். அது எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா பிளாசண்டா கூட அட்டாச் ஆகிருக்கு. நல்ல மெச்சூர்டு ஓவியூலில் 2 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. பிளாசண்டாவில் ஒட்டிட்டு இருக்க ஓவியூலில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்டாக், STALK ஸ்டாக். இன்னொரு பார்ட் என்னது? பாடி. ஒரு ஸ்டாக் ஒரு பாடி ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஓவியல் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டாக்கை வந்து ஃபியூனிக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒரு காம்பு. அந்த ஃபியூனிக்கல் ஓவியல் கிட்ட இருந்து அப்படியே ஒரு ஃபியூனிக்கல் இருக்குது. அது அப்படியே மேலே போய் ஹெட்டு கிட்ட அட்டாச் ஆகுது. இந்த ஃபியூனிக்கலும் ஹெட்டும் ஜாயின் ஆகிற இடத்த நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹைலம். ஹைலம் ஹைலம் இஸ் த ஜங்ஷன் பிட்வீன் ஓவியூல் அண்ட் ஃபியூனிக்கல். ஓகேவா? ஓவியூல் வந்து மேக்ஸிமம் எல்லா ஆஞ்சியோஸ்பர்ம்லையும் அனாட்ரோபஸாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஓவியூலுடைய நடு பார்ட்டை வந்து நியூ செல்லஸ் சொல்கிறோம். நியூ செல்லஸ்ங்கிறது ஒரு நடு பார்ட், அது ஒரு டிஷ்யூ. இங்கே பேரன்கைமா செல்ஸ் இருக்கும், டைட்டாக பேக் ஆகிருக்கும். செல்ஸ் வந்து டைட்டாக பேக் ஆகிருக்கும், பேரன்கைமா செல்ஸ். நியூ செல்லஸ் நடுவில் எம்ப்ரியோ சாக் இருக்கும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளாரே இதுதான். இந்த இடத்துல சாக் இருக்கும், எம்ப்ரியோ சாக் இருக்கும். இங்கே தான் ஃபர்டிலைசேஷனே நடக்குது. இந்த எம்ப்ரியோ சாக்கை சுற்றி தான் பேரன்கைமா செல்ஸ் இருக்குது, அதுதான் நியூ செல்லஸ் சொல்கிறோம். அதை சுற்றி ஒரு உரை கவர் மாதிரி இருக்கும். இந்த கவரை நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த கவரை தான் வந்து இன்டெகுமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டெகுமெண்ட், அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட் 2 இருக்கும். பொதுவாக ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் 2 இன்டெகுமெண்ட் இருக்கும், உள்ள ஒன்று வெளியில் ஒன்று. இந்த நியூ செல்லஸை தாண்டி ஃபஸ்ட்டு இருக்கிற கவர் வந்து இன்னர், அதை தாண்டி வெளியில் இருக்கிறது அவுட்டர் இன்டெகுமெண்ட். இந்த 2 இன்டெகுமெண்ட்டுமே ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது, ஒரு ஹோல் போன்ற இடத்துல ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். அந்த பிளேஸ் வந்து மைக்ரோஃபைட்டு சொல்கிறோம். சுற்றி ஜாயிண்ட் ஆகிருக்கு, ஒரு இடத்துல மட்டும் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது, அந்த இடம் மைக்ரோஃபைட். ஓவரில் தான் இந்த மைக்ரோஃபைட் இருக்குது. ஸ்டிக்மாவில் போலன் கிரெயின்ஸ் வந்து உட்காந்தோடனே உள்ளே இறங்கணும் இல்லையா? அந்த மேல் கேமெட்டோஃபைட் செல் உள்ளே போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு வழி துவாரம் தான் இந்த மைக்ரோஃபைட். மைக்ரோஃபைட்டோடைய யூசஸ் என்னென்னா, ஃபர்டிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது, மேல் கேமெட் உள்ளே போகுது. இப்போ நம்ம சாதாரண ஒரு சீடு மெச்சூர்டு கிட்னி பீன்ஸ் கூட எடுத்துப்போமே, அதில் மைக்ரோஃபைல் இருக்கும். இந்த ஹைலம் பார்த்தோம், அந்த ஜாயிண்டர் பகுதி ஹைலம். அந்த ஹைலம் கிட்ட ஒரே ஒரு இடத்துல மைக்ரோஃபைல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோல் இருக்கும், புள்ளி இருக்கும். அது வழியாக தான் கேமெட் உள்ள போகுது, மேல் கேமெட். இந்த மைக்ரோஃபைல்ங்கிற இடத்துல மட்டும் தான் இன்டெகுமெண்ட் வந்து சேராமல் இருக்குது, சுற்றி சேர்ந்துருக்கு. அப்படியே ரைட் ஆப்போசிட்டில், மைக்ரோஃபைலுக்கு ரைட் ஆப்போசிட்டில் இருக்க இடத்த வந்து சலாசல் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சலாசல் எண்ட். ஆப்போசிட் த மைக்ரோஃபைல் எண்ட் இஸ் த சலாசா சொன்னோம். த பேசல் பார்ட் ஆஃப் த ஓவியூல் இது சலாசா எண்ட். சலாசானா என்ன? நியூசெல்லஸ், இன்டெகுமெண்ட், ஃபியூனிக்கல் மீட், இதெல்லாம் ஒன்றா சேர இடம் தான் சலாசா எண்ட். ஓகே. அப்புறம் ரேஃபேன்னு ஒரு பார்ட் இருக்கும், அப்படி வால் மாதிரி நீட்டிட்டு இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம், நியூசெல்லஸ் வந்து மேடப் ஆஃப் பேரன்கைமாட்டியஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எம்ப்ரியோவுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன்ஸை கொடுக்கறதுக்காக இருக்குது ரிசோர்ஸஸ், ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த பேரன்கைமாட்டியஸ் செல்ஸில் இருக்குது. நியூ செல்லஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எம்ப்ரியோவை சுற்றி இருக்கக்கூடிய செல்லு தான் நியூ செல்லஸ் சொன்னோம். எம்ப்ரியோ சாக்கை சுற்றி இருக்குது. அந்த எம்ப்ரியோ சாக்குள்ளே இருக்க ஒரே ஒரு செல் மட்டும் வளர்ந்து ஃபீமேல் கேமெட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸை தான் நம்ம மெகா ஸ்பொரஞ்சியோஜெனிசிஸ் சொல்கிறோம். ஓகே. அந்த ஒரு செல் மட்டும் மெகா ஸ்பொரஞ்சியோஜெனிசிஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபீமேல் கேமெட் செல் ஃபார்ம் ஆகுது. நியூ செல்லஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கொடுக்குதுன்னு சொன்னோம். வளரும் சீடுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்குதுன்னு சொன்னோம். சீடு அப்படியே க்ரோ ஆகி, இந்த சீடு ஃபுல்லாக க்ரோ ஆகி ஃப்ரூட்டாக ஆன பிறகும் கூட அங்கே நியூ செல்லஸ் சில ஃப்ரூட்டில் அதை சுற்றி ஒரு கவர் இருக்கும். நியூ செல்லஸ் டிஷ்யூஸுடைய ரிமைனிங் பார்ட் வந்து ஒரு கவரிங்காக இருக்கும். அதை தான் வந்து பெரிஸ்பர்ம், ஃபர்டிலைசேஷன் அப்புறம் நிகழ்வு தான் பெரிஸ்பர்ம். ஃபர்டிலைசேஷன் முன்னால் நியூ செல்லஸாக இருந்துச்சு, அப்புறம் அதை பெரிஸ்பர்ம் சொல்கிறோம். A layer of nutritive tissue in the seed of certain flowering plants that is derived from the nucellus and surrounds the embryo is called perisperm. Perisperm is commonly found in Piperaceae ஃபேமிலியில் இருக்கும். பிளாக் பெப்பர் அதெல்லாம் வந்து இதில் வரும். Zingiberaceae ஃபேமிலியில், அதனால் டர்மரிக் ஜிஞ்சர்லாம் இதில் வரும். சுகர், பீட்ரூட், காஃபி இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதுதான் பெரிஸ்பர்ம் சொல்கிறோம்.